வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக கௌரி. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். டிசம்பர் 30க்குள் இனி 5000 மட்டுமே செலுத்த முடியும். 5000த்திற்கும் கூடுதலான தொகையை விளக்கத்துடன் ஒருமுறை செலுத்தலாம் என ரிசர்வ் வங்கி கட்டுப்பாடு. மோடியை மாலையில் சந்திக்கிறார் பன்னீர்செல்வம். உயர் அலுவலர்களுடன் ஆலோசனை. திமுக தலைவர் கருணாநிதி தேறி வருகிறார். மு.க. ஸ்டாலின் தகவல். உலக அழகியாக ஸ்டெஃபானி டெல்வால் தேர்வு. இரண்டாவது இடத்தை பிடித்தார் எரிட்சா ரெமிரெஸ். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்களை வங்கிக் கணக்குகளில் செலுத்த புதிய கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி விதித்துள்ளது. இனி டிசம்பர் 30ஆம் தேதி வரை ஒரே ஒருமுறை மட்டுமே 5000 ரூபாய்க்கு அதிகமான தொகையை செலுத்த முடியும். 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்கள் மதிப்பிழந்ததாக கடந்த நவம்பர் 8ஆம் தேதி மத்திய அரசு அறிவித்தது. பழைய பணத்தாள்களை மாற்றிக்கொள்வது தொடர்பாகவும் வங்கிகளில் செலுத்துவது தொடர்பாகவும் பல்வேறு அறிவிப்புகள் தொடர்ச்சியாக வெளியாகி வருகின்றன. கடைசியாக கடந்த 15ஆம் தேதி வெளியான அறிவிப்பின் படி பழைய பணத்தாள்களை வரும் 30ஆம் தேதி வரை வங்கிகளில் மட்டுமே செலுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டது. இன்று புதிய கட்டுப்பாடுகளை விதித்து ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. புதிய அறிவிப்பின்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய வங்கிக் கணக்கில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் 5000த்திற்கும் கூடுதலான தொகையை செலுத்த முடியும். இவ்வாறு கூடுதலான தொகையை செலுத்தும் போது இந்த தொகையை ஏன் முன்னதாகவே செலுத்தவில்லை என்பது பற்றி இரு வங்கி அலுவலர்கள் திருப்தி அறும் வகையில் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கான ஆவணங்கள் பராமரிக்கப்பட்டு தேவைப்பட்டால் பின்னர் விளக்கங்கள் பெறப்படும். மேலும் 5000 வரையிலான தொகையை வங்கியில் செலுத்த முடியும். ஆனால் 5000த்திற்கு அதிகமாக செலுத்தினால் ஏற்கனவே அறிவுறுத்தியபடி வங்கிகளில் விளக்கம் அளிக்கப்பட வேண்டும். முடிவாக இந்த அறிவிப்பின் மூலம் எந்த ஒரு வங்கி கணக்கிலும் இனி ஒரு முறை அதிக அளவாக 5000 வரை மட்டுமே பணம் செலுத்த முடியும். 5000த்திற்கு கூடுதலான பணம் செலுத்துபவர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி விதித்துள்ளது. பிரதமர் மோடியை சந்திக்க தில்லி சென்றுள்ள முதல்வர் பன்னீர்செல்வம் தமிழ்நாடு இல்லத்தில் மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை மற்றும் உயர் அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களை கடந்த 12ஆம் தேதி வர்தா புயல் கடுமையாக தாக்கியது. இதனால் 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நிவாரணப் பணிகளுக்கு அவசர நிதியாக 500 கோடி ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கியுள்ளது. எனினும் நிவாரணப் பணிகளை விரைவாக மேற்கொள்ள கூடுதல் நிதியை உடனடியாக ஒதுக்குமாறு மத்திய அரசிடம் கோரிக்கை விடுப்பதென முடிவு எடுக்கப்பட்டது. இதனையடுத்து சென்னையிலிருந்து தில்லி சென்றுள்ள முதல்வர் பன்னீர்செல்வம் பிரதமர் மோடியை இன்று மாலை நேரில் சந்தித்து இது தொடர்பாக கோரிக்கை மனு அளிக்க உள்ளார். இது தவிர மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிற்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும், நாடாளுமன்றத்தில் அவருக்கு வெண்கல சிலை அமைக்க வேண்டும் போன்ற கோரிக்கை மனுவையும் முதல்வர் பன்னீர்செல்வம் அளிக்க உள்ளார். தலைமைச் செயலர் ராமமோகன் ராவ், முதல்வரின் ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணன் மற்றும் 8 செயலர்கள் அடங்கிய குழுவினரும் முதல்வர் பன்னீர்செல்வத்துடன் சென்றுள்ளனர். தில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியுள்ள முதல்வர் பன்னீர்செல்வம் மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை மற்றும் உயர் அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அண்மையில் தாக்கிய வர்தா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை மதிப்பிட மத்திய அரசு அலுவலர்கள் கொண்ட குழு ஓரிரு நாளில் தமிழகத்திற்கு வருகிறது. அதிதீவிர புயல் வர்தா கடந்த 12ஆம் தேதி தமிழகத்தை கடுமையாக தாக்கியது. அப்போது 120 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியதால் லட்சக்கணக்கான மரங்கள் சாய்ந்தன. ஆயிரக்கணக்கில் மின் கம்பங்கள் முறிந்து விழுந்தன. மின் மாற்றிகளும் கட்டடங்களும் பலத்த சேதமடைந்தன. தொலைத்தொடர்பு சேவை முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 3 மாவட்டங்களில் வர்தா புயலின் கோர தாண்டவத்தால் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு சேதம் ஏற்பட்டது. புயல் பாதிப்பு தொடர்பாக மத்திய குழு ஆய்வு நடத்த வேண்டும். நிவாரணப் பணிகளுக்கு முதல் கட்டமாக 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டும் என மத்திய அரசிடம் தமிழக அரசு வலியுறுத்தியது. இதனையடுத்து வர்தா புயல் சேதத்தை பார்வையிட மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணை செயலர் பிரவீன் வசிஷ்டா தலைமையிலான குழு ஓரிரு நாளில் சென்னை வருகிறது. விவசாயம், தொழில்துறை, உள்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை மதிப்பிட்டு மத்திய அரசிடம் இந்த குழுவினர் அளிக்க உள்ளனர். தற்போதைய செய்தி.
வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 3 மாவட்டங்களிலும் மின் கட்டணம் செலுத்த கூடுதல் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். வரும் 13ஆம் தேதி வரை மின் கட்டணம் செலுத்தலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போதைய செய்தி. வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 3 மாவட்டங்களிலும் மின் கட்டணம் செலுத்த கூடுதல் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். வரும் 31ஆம் தேதி வரை மின் கட்டணம் செலுத்தலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலன் தேறி வருவதாக தெரிவித்த மு.க.ஸ்டாலின் மருத்துவ சிகிச்சைக்கு பின்னர் 2 நாளில் கருணாநிதி இல்லம் திரும்புவார் என்றும் கூறியுள்ளார். திமுகவின் மூத்த தலைவரும் பொதுச் செயலருமான அன்பழகனின் 95வது பிறந்த நாள் இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையடுத்து திமுக பொருளாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க.ஸ்டாலின் திமுக பொதுச் செயலர் அன்பழகனை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலன் தேறி வருவதாக தெரிவித்தார். உடல்நலம் நன்றாக தேறி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் அவர் இல்லம் திரும்புவதாக முடிவு செய்யப்படும். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள திமுக பொதுச் செயலர் அன்பழகன் வீட்டிற்கு வந்த ஏராளமான திமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி, முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீரசாமி, திருச்சி சிவா எம்பி பழக்கருப்பையா உள்ளிட்டோர் நேரில் வந்து அன்பழகனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். திமுக பொதுச் செயலர் அன்பழகனை தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய திருநாவுக்கரசர் புயல் பாதிப்பு நிவாரண உதவி வழங்கும் விவகாரத்தில் மத்திய அரசு மெத்தனமாக செயல்படுவதாக தெரிவித்தார். புயலாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்தவிதமான நிதியும் மத்திய அரசாலே ஒதுக்கப்படவில்லை. புயல் முடிந்து 1 வாரம் ஆகிறது. இந்நேரம் ஒரு கணிசமான முன் தொகையை மத்திய அரசு ஒதுக்கியிருக்க வேண்டும். எல்லாவற்றிலேயும் மெத்தனமாக இருக்கிற பிஜேபி அரசு இதிலேயும் மிகுந்த மெத்தனத்தோடு செயல்பட்டு மக்களுக்கு பெருத்த சிரமத்தை கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனிடையே சென்னை காவிரி மருத்துவமனையில் தொண்டை மற்றும் நுரையீரல் தொற்று காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நலன் பற்றி பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மருத்துவமனைக்கு நேரில் சென்று விசாரித்து வருகின்றனர். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி உள்ளிட்டோரும் இன்று மருத்துவமனைக்கு சென்று கருணாநிதியின் உடல்நலன் பற்றி கேட்டறிந்தனர். முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் உடல்நிலை சரியில்லை என்று கேள்விப்பட்டு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நலம் விசாரிப்பதற்காக நான் இங்கே வந்தேன். அவர் பூரண குணமடைந்து மறுபடியும் அவர் தீவிர அரசியலில் ஈடுபடுவார். அவர் பூரண குணமடைய வேண்டும் என்று நான் வணங்கும் இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். கலைஞர் அவர்கள் நல்ல வண்ணம் உடல் நலம் தேறி வருகிறார் என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாகும். ஆகவே அவர்கள் விரைவில் இன்னும் 2-3 நாட்கள் இங்கே சிகிச்சையை மேலும் தொடர்ந்து நல்ல ஓய்வு எடுத்துக்கொண்டு அவர்கள் வீடு திரும்புவார்கள். தற்போதைய செய்தி. சென்னை பல்லவன் இல்லம் அருகே திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் ஒரு பேருந்து முற்றிலும் எரிந்தது. தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டு இருக்கலாம் என தெரிகிறது. தற்போதைய செய்தி. சென்னை பல்லவன் இல்லம் அருகே திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் ஒரு பேருந்து முற்றிலும் எரிந்தது. தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டு இருக்கலாம் என தெரிகிறது. ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன், சன் டிவி குழும தலைவர் கலாநிதி மாறன் உள்ளிட்டோரின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை சிறப்பு நீதிமன்றம் வரும் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. கலாநிதி மாறன் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தபொழுது ஏர்செல் நிறுவன பங்குகளை மலேசியாவின் மேக்சிஸ் நிறுவனத்துக்கு முறைகேடாக விற்பனை செய்தது, இதில் சன் டிவி குழுமம் ஆதாயமடைந்தது தொடர்பான வழக்கு தில்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்கில் ஏர்செல் நிறுவன சொத்துக்களையும் சேர்க்க வேண்டுமென புதிதாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த வழக்கில் ஜாமீன் கோரி தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்தனர். இம்மனு மீதான விசாரணை வரும் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதி OP சைனி தெரிவித்தார்.
அருணாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் நேரிட்ட நிலநடுக்கத்தால் மக்கள் அச்சத்துடன் வீடுகளை விட்டு வெளியேறினர். அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் மேல் சியாங் மாவட்டத்தில் இன்று காலை 7:46 மணியளவில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. 3.8 ரிக்டராக பதிவான இந்த நிலநடுக்கத்தால் வீடுகள் உள்ளிட்ட கட்டடங்கள் குலுங்கின. இதனையடுத்து வீடுகளில் இருந்து மக்கள் வெளியேறி வீதிகளில் தஞ்சம் அடைந்தனர். இந்த நிலநடுக்கத்தால் எந்தவித உயிரிழப்போ பொருள்சேதமோ ஏற்படவில்லை. எனினும் நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதிகளில் நிலைமையில் கண்காணிக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேபோல் உத்தரகாண்ட் மாநிலத்திலும் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. மணிப்பூர் மாநிலத்தில் நேரிட்ட வன்முறையை அடுத்து பல்வேறு பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூர் மாநிலம் இம்பால் மேற்கு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் 2 நாட்களுக்கு முன்பு 1 மணி நேரத்திற்குள் 3 குண்டுவெடிப்புகளை தீவிரவாதிகள் நடத்தினர். மணிப்பூர் காவல்துறையினர் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 3 காவலர்கள் பலியானார்கள். 14 பேர் காயமுற்றனர். இதனையடுத்து பதற்றமான இடங்களில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். இதனிடையே மணிப்பூரில் 7 மாவட்டங்கள் புதிதாக உருவாக்கப்படும் என்ற மாநில அரசு வெளியிட்ட அறிவிப்புக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலையில் எந்த பொருளையும் கொண்டு செல்ல ஐக்கிய நாகா அமைப்பு தடை விதித்துள்ளதால் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் தவித்து வருகின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தீவிரவாத தாக்குதலை கண்டித்தும் இம்பாலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது நேரிட்ட வன்முறையில் ஏராளமான வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இம்பால் கிழக்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக தில்லி பன்னாட்டு விமான நிலையத்தில் விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. தலைநகர் தில்லியில் கடந்த சில வாரங்களாக பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது. எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் இருப்பதால் வாகன ஓட்டிகளுக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டது. விமான ஓடு பாதையிலும் ரயில் தண்டவாளம் அமைந்துள்ள பகுதிகளிலும் இதுபோன்ற நிலைமை நீடித்ததால் விமானம் மற்றும் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டன. தில்லி பன்னாட்டு விமான நிலையத்தில் கடும் பனிமூட்டம் காரணமாக 6 பன்னாட்டு விமானங்கள் 8 உள்நாட்டு விமானங்கள் சேவைகள் இன்று ரத்து செய்யப்பட்டன. இது மட்டுமின்றி 24 ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுகின்றன. 5 ரயில்களின் பயண நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. 1 ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற உலக அழகி போட்டியில் போர்ட்டோரிக்கா நாட்டை சேர்ந்த ஸ்டெஃபானி டெல்வால் பட்டம் வென்றார். அமெரிக்காவின் மேரிலாண்டின் உலக அழகி போட்டி நடைபெற்றது. இதில் இந்திய அழகி பிரியதர்ஷினி சாட்டர்ஜி உள்ளிட்ட 100க்கும் அதிகமான அழகிகள் பங்கேற்றனர். இந்த போட்டியின் இறுதி சுற்று நேஷனல் ஹார்பரில் நடைபெற்றது. இதில் போர்ட்டோரிக்கா நாட்டை சேர்ந்த 19 வயது ஸ்டெஃபானி டெல்வால் வெற்றி பெற்றார். டொமினிக் குடியரசு நாட்டை சேர்ந்த அழகி எரிட்சா ரமிரஸ் 2வது இடத்தை பிடித்தார். 3வது இடத்தை இந்தோனேஷியா அழகி நட்டாஷா மனுலா பெற்றார். புதிய உலக அழகியாக தேர்வு செய்யப்பட்ட வாலே அறிவிப்பை கேட்டதும் மகிழ்ச்சியில் திளைத்தார். பின்னர் அவருக்கு 2015ஆம் ஆண்டு உலக அழகியாக தேர்வு செய்யப்பட்ட ஸ்பெயின் அழகி மிரியா கிரீடத்தை சூட்டினார். புதிய உலக அழகியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள வாலேவுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. From Puerto Rico is Miss World 2016. ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை வென்ற இந்திய வீரர்களுக்கு தில்லியில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ நகரில் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் நடைபெற்றன. இதன் இறுதிப் போட்டியில் பெல்ஜியம் அணியை இந்திய அணி எதிர்கொண்டது. இதில் தொடக்கம் முதலே இந்திய அணி வீரர்கள் சிறப்பாக விளையாடினர். இந்திய அணி 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வீழ்த்தியது. இதன் மூலம் இந்திய அணி 15 ஆண்டுகளுக்கு பின்னர் ஜூனியர் உலகக்கோப்பையை வென்று சாதனை படைத்துள்ளது. சாதனை படைத்த இந்திய வீரர் அணிகள் தில்லி திரும்பினர். அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும். விவசாய சங்கங்களின் கூட்டியக்கம் கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
வர்தா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் RP உதயகுமார் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அமைச்சர் RP உதயகுமார் வர்தா புயலால் தமிழகத்தில் 25 பேர் பலியானதாக தெரிவித்தார். மேலும் 28,000 ஹெக்டேர் பயிர்கள் சேதமடைந்திருப்பதாகவும் 70,000 குடிசைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். 539 மாடுகள், 291 ஆடுகள், 33,000 கோழிகள் உயிரிழந்திருப்பதாகவும் அவர் கூறினார். முழு சேத விவரம் குறித்த அறிக்கை மத்திய அரசுக்கு வழங்கப்பட இருப்பதாகவும் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக உதயகுமார் தெரிவித்தார். 140 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறைக்காற்றின் மூலமாக தவிர்க்க முடியாத வகையிலே மனித உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல பொருள் சேதம் மிக அதிக அளவிலே ஏற்பட்டிருக்கிறது. மிக அதிக அளவிலே மரங்கள் சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே பொருள் சேதம் மிக அதிக அளவிலே ஏற்பட்ட காரணத்தினாலே உரிய நிவாரணங்களை நமக்கு பேரிடர் நிவாரணத்திலே வரையறைகள் இருக்கிறது. தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. சென்னை எழும்பூரில் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் செயற்குழு கூட்டம் கூட்டு இயக்கத்தின் தலைவர் தெய்வ சிவகாமணி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிற்கு இரங்கல் உள்ளிட்ட 13 தீர்மானங்கள் இயற்றப்பட்டன. போதிய மழை இல்லாததால் தமிழகத்தில் விவசாய பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டதாகவும் அதன் காரணமாக 36 விவசாயிகள் உயிரிழந்துள்ளதாகவும் பலியான விவசாயிகள் குடும்பங்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் கூட்டத்தில் தீர்மானம் இயற்றப்பட்டது. தமிழகத்தை உடனடியாக வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்கும்படி மத்திய அரசை மாநில அரசு வற்புறுத்த வேண்டும். மத்திய அரசு அறிவிக்க வேண்டும். விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கும் நஷ்டங்களை சீர் செய்வதற்கான நடவடிக்கைகளை விரைந்து தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் ஊதியக்குழு தொடர்பாக தொழிற்சங்கங்கள் சார்பில் மனுக்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் 13வது ஊதியக்குழு தொடர்பாக விரைவில் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. இதனையடுத்து சென்னை பல்லவன் இல்லத்தில் போக்குவரத்து அமைச்சர் விஜயபாஸ்கரை 42 தொழிற்சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் சந்தித்து வருகின்றனர். 13வது ஊதியக்குழு பேச்சுவார்த்தை தொடர்பாக அவர்கள் மனுக்களை அளித்தனர். சேலம் இரும்பாலை அருகே 42 சவரன் நகை திருட்டு போனது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் இரும்பாலை அருகே உள்ள மாரமங்கலத்துப்பட்டி கீதா நகர் பகுதியைச் சேர்ந்த ஸ்டான்லி தோப்புக்காலை என்பவர் தனது குடும்பத்தினருடன் நேற்று மதுரை சென்றிருந்தார். இன்று காலை அவர் ஊருக்கு திரும்பிய போது வீட்டில் பூட்டு உடைக்கப்பட்டு 42 சவரன் நகை மற்றும் சொத்து பத்திரங்கள் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது. இது பற்றிய புகாரின் பேரில் மோப்பநாய் மற்றும் கைரேகை வல்லுநர்களின் துணையுடன் நகை திருடர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சேலம் பகுதியில் இதுபோன்று தொடர்ந்து திருட்டு சம்பவங்கள் நடந்து வருவதாக அங்குள்ள மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நேற்று இரவு அந்த முன்னாள் உருக்காலையில் பணிபுரிந்தவர்களின் வீட்டில் 40 பவுன் நகைக்கு மேலாக திருட்டு போயிருக்கிறதாக தெரிய வருகிறது. அதன் மேலே காவல்துறையில் புகார் கொடுத்து அதை காவல்துறையினர் வந்து விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நேற்று இரவு ஒரு திருட்டு சம்பவம் நடந்திருக்கு. ஏறத்தாழ 40 பவுன்களுக்கு மேலேயும் இது மாதிரி நிறைய ரொக்க பணமும் திருடு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த மதில் சுவர் மேலே ஏறி வந்து அந்த வீட்டில் வந்து ஆள் இல்லாத நடமாட்டங்களை அறிந்து கொண்டு அவங்க உள்ளே புகுந்து தாழ்பாலை உடைச்சு இந்த வேலைகளை செய்திருக்காங்க. பெருந்துறை அருகே கதிரம்பட்டி பகுதியில் ஓடைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக கூறப்படும் 175 வீடுகளை இடித்து அப்புறப்படுத்தும் பகுதியில் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டுள்ள நிலையில் அந்த பகுதியிலேயே மாற்று இடம் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள கதிரம்பட்டி பஞ்சாயத்து பகுதியில் ஓடை புறம்போக்கு பகுதியான மணல்மேடு மற்றும் வெள்ளப்பாறை ஆகிய இடங்களில் 175 வீடுகள் கட்டப்பட்டிருந்தன. அந்த வீடுகளை காலி செய்ய கோரி வருவாய்த்துறையினர் கூறி வந்த நிலையில் அதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். அதனையடுத்து காவல்துறையினர் பாதுகாப்போடு வீடுகள் இடித்து அகற்றப்பட்டன. வீடுகளை இழந்தோர் அப்பகுதியில் தாங்கள் 70 ஆண்டுகளுக்கு மேல் குடியிருந்து வந்ததாகவும் கதிரம்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியிலேயே தங்களுக்கு மாற்று இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். 56 வருஷமா இந்த வீட்டில் தான் இருக்குங்க. இந்த வீருக்கு வந்து நாங்கள் இப்போ வந்து எங்களுக்கு வந்து எங்கேயுமே போய் தங்கறதுக்கு வழி இல்லை. இப்போல்லாம் எல்லாம் அவங்க வீட்டில் வந்து எல்லாம் நடு ரோட்டில் எல்லாம் சாமானத்தை வச்சு நின்றுட்டுருக்குறோம். எந்த ஏரியாவுக்கு போக முடியல. பிள்ளைகளுக்கு படிப்புக்கெல்லாம் இப்போ ரொம்ப பாதிப்போம். நாங்களெல்லாம் கஷ்டப்பட்டு வீடு கட்டுறீங்க. இப்போ வந்து எங்களுக்கு எந்த வழியுமே இல்லைங்க. இப்போ வாடகைக்கு கூட வீடு கிடைக்க மாட்டேங்குதுங்க.
ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க. இடமும் காமிக்க மாட்டேங்கிறாங்க. இதே பஞ்சாயத்தில் இருந்தால் எங்களுக்கு நல்லா இருக்குங்க. தூரமாக கொண்டு போய் கொடுத்தாலும் ரேஷன் கார்டுலேருந்து ஐடென்டி கார்டு, ஆதார் கார்டு எல்லாம் மாற்றி ஆகணும். எல்லாம் இதே பேரில் இருக்குது. எல்லாம் மாற்றுறதா இருந்தால் ரொம்ப ரிஸ்க்குங்க. காலேஜு ஸ்கூலு எல்லாமே எங்களுக்கு பக்கமாக இருந்ததுங்க. இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. உதகை ஹில்க்ரோ பகுதியில் மலை ரயில் பாதையில் மண் சரிவு ஏற்பட்டதால் மலை ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடந்த 4 நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்தன. இதனையடுத்து மலை ரயில் சேவை மீண்டும் இன்று முதல் தொடங்கியுள்ளது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சதீஷ்குமார். சுற்றுலா ஸ்தலமான நீலகிரி மாவட்டத்தில் மலை ரயில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நாள்தோறும் இந்தியா மட்டுமல்லாது வெளிநாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் ஏராளமானோர் இந்த மலை ரயிலில் பயணிக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி காலையில் பெய்த கனமழையின் காரணமாக ஹில்க்ரோ பகுதியில் பெரும் மண் சரிவு ஏற்பட்டது. இந்த மண் சரிவின் காரணமாக தண்டவாளத்தில் ராட்சத பாறைகளும் மரங்களும் விழுந்ததால் தண்டவாளங்கள் கடுமையாக சேதமடைந்தது. இதனைத் தொடர்ந்து அதனை சீரமைக்கும் பணி கடந்த 4 நாட்களாக தீவிரமாக நடைபெற்று வந்தது. தற்பொழுது சீரமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவடைந்து தற்பொழுது 4 நாட்களுக்கு பிறகு முதன்முறையாக இன்று குன்னூர் ரயில் நிலையத்தை இந்த மலை ரயில் வந்துள்ளது. இதில் பயணிப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பயணிக்கின்றனர். இப்போ 4 நாளாக ட்ரெயின் ஓடல, இன்னைக்கு தான் வந்திருக்கு. எங்களுக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தது ட்ரெயின் இன்னைக்கு வருமா இல்லையான்னு. பட் ஸ்டேஷன் வந்தப்புறம் ட்ரெயின் வருதுன்னு சொன்னாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமாக வந்தோம். சைட் சீயிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா நேச்சுரல் சீனரிஸ் எல்லாம், ஃபால்ஸ், அந்த பிரிட்ஜ் மேலே வருது, டனல்ஸ் உள்ள பூந்து வருது, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அங்கே ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் தான் டவுட்ஃபுல்லாக தான் வந்தோம் வரும்போது. பட் இன்னைக்கு வந்தோடனே கேட்டோம் கன்ஃபார்ம் போகும்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த பாறையெல்லாம் விழுந்ததெல்லாம் நீட்டாக கிளியர் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு சீனரிஸ் எல்லாமே. மழை வந்து நிறைய ஃபால்ஸ் எல்லாம் பார்த்தோம். தண்ணியெல்லாம் பயங்கர சில்லாக இருந்துச்சு. கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. வேந்த செய்திகளுக்காக குன்னூர் ரயில் நிலையத்திலிருந்து ரா சதீஷ்குமார். கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி சேலத்தில் நடைபெற்ற மெழுகு தீப ஆராதனை நிகழ்ச்சியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பாடல்கள் பாடி வழிபட்டனர். இயேசுபிரான் பிறந்த நாளான டிசம்பர் 25ஆம் தேதியை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் திருநாளாக கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டியில் அமைந்துள்ள தென்னிந்திய திருச்சபைக்கு உட்பட்ட தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா மெழுகு தீப ஆராதனையுடன் தொடங்கியது. இதில் குடும்பத்துடன் பங்கேற்ற கிறிஸ்தவர்கள் சிறப்பு பாடல்களை பாடி மகிழ்ந்து கொண்டாடினர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட இருக்கிறோம். இப்பொழுது கீத மெழுகுவர்த்தி ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் மெழுகுவாக நாங்கள் உருக வேண்டும், எங்களுக்குள் இருக்கிற பெருமை அகன்று தாழ்மை மலர வேண்டும். இதை மையமாக வைத்துத்தான் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நடந்து கொண்டிருக்கிறது. சென்னை டெஸ்டில் இந்திய அணி முன்னிலை. கருண் நாயர் சதம் அடித்து சாதனை. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள டொனால்டு டிரம்புக்கு எதிரான போராட்டங்கள் தொடரும் நிலையில் நியூயார்க்கில் நடைபெற்ற கண்டன பேரணியில் பலர் பங்கேற்றனர். கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட டொனால்டு டிரம்ப் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டார். எனினும் இவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது புலம்பெயர்ந்த மக்கள் பற்றி தெரிவித்த சில கருத்துக்களுக்கு பல்வேறு தரப்பினரும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் பன்னாட்டு புலம்பெயர்வோர் நாளான இன்று நியூயார்க் நகரில் நடைபெற்ற கண்டன பேரணியில் பலர் பங்கேற்றனர். டிரம்ப் அதிபராக தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு அமெரிக்காவில் புலம்பெயர்ந்த மக்களுக்கு எதிரான குற்றங்கள் 32% அதிகரித்துள்ளதாகவும் இவற்றை நிறுத்தக் கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். சென்னையில் நடைபெற்று வரும் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் முன்னிலை பெற்றுள்ளது. அதிரடியாக விளையாடிய கருண் நாயர் சதம் அடித்து சாதனை படைத்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் MA சிதம்பரம் திடலில் நடைபெற்று வருகிறது.
இதன் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 477 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதனை அடுத்து முதல் இன்னிங்ஸை விளையாடி வரும் இந்திய அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது. தொடக்க ஆட்டக்காரரான லோகேஷ் ராகுல் 199 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்த நிலையில் பின்னர் வந்த வீரர்கள் நிதானமாக விளையாடினர். நேற்றைய ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 4 விக்கெட் இழப்புக்கு 391 ரன்கள் எடுத்திருந்தது. இன்று 4வது நாள் ஆட்டத்தை தொடர்ந்துள்ள இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் முன்னிலை பெற்றுள்ளது. சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய கருண் நாயர் தனது முதல் சதத்தை நிறைவு செய்து சாதனை படைத்தார். சற்று முன் வரை இந்திய அணி 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு 572 ரன்கள் எடுத்து விளையாடி வருகிறது. கருண் நாயர் 187 ரன்களுடனும் அஸ்வின் 52 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிசம்பர் 30ற்குள் இனி 5000 மட்டுமே செலுத்த முடியும். 5000த்திற்கும் கூடுதலான தொகையை விளக்கத்துடன் ஒருமுறை செலுத்தலாம் என ரிசர்வ் வங்கி கட்டுப்பாடு. மோடியை மாலையில் சந்திக்கிறார் பன்னீர்செல்வம். உயர் அலுவலர்களுடன் ஆலோசனை. திமுக தலைவர் கருணாநிதி தேறி வருகிறார். மு.க. ஸ்டாலின் தகவல். உலக அழகியாக ஸ்டெஃபானி டெல்வால் தேர்வு. இரண்டாவது இடத்தை பிடித்தார் எரிட்சா ரமிரஸ். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.